நம்ம எல்லாருக்குமே பொதுவாக ஒரு ஆசை இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பணக்கார ஆகணும், என்கிட்ட நிறைய மணி எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கணும், நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும், இப்படின்னு ஆசை இல்லாதவங்க இல்லவே இல்லைங்க. ஆனால் இதுக்கு ரிலேட்டடாக நிறைய புக்ஸ் இருக்குது. சைக்காலஜி ஆஃப் மணி, ரிச் டேட் புவர் டேட், இந்த மாதிரி நிறைய புக்ஸ் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் தமிழில் இதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது புக் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணும்போது தான் இந்த புக் கிடச்சிருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கனவுகள் மெய்ப்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க. இந்த வாரம் நான் ரிவ்யூ பண்ண போகிற புக்கோட நேம் பணவாசம், ரிட்டன் பை குருமுத்ரே சிவா. ஓகேவா? ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பணத்தை எப்படி நம்ம ஈர்க்கிறது, அட்ராக்ட் பண்ணுறது, எப்படி அதை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை ஆன்மீக ரீதியாக சொல்லியிருக்காரு. ஸோ இது கேட்கும்போது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி தோணுச்சு. ஆனால் வந்து அதை படிக்க படிக்க எனக்கு ப்ராக்டிக்கலாக ஆமாம் இது உண்மைதான் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. நான் உங்கள் முன்னாடி ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. ஒரு தேவதை, ஓகேவா, உங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரர் 2 பேரும் நீங்கள் ஒரே மாதிரி உழைக்கிறீங்க. அப்போது பக்கத்து வீட்டுக்காரர் தோட்டத்தில் மட்டும் நிறைய பூ பூத்துட்டே இருக்கு அழகழகா. அப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இவனை நானும் ஒரே மாதிரி தான் இந்த பூக்காக உழைச்சிட்ருக்கோம், ஆனால் வந்து இவனுக்கு மட்டும் அழகாக பூ பூக்குது, என்னோட செடியில் ஒரு பூ கூட பூக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அப்போ ஒரு தேவதை இவங்க வீட்டுக்கு வருது. வந்துட்டு ஓகே இவனுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பூ கொடுப்போம் அப்படின்னு கொடுத்தோன்னே இவன் என்ன யோசிக்கிறான், பக்கத்து வீட்டுக்காரன் மட்டும் அவ்வளோ பூ இருக்குது, எனக்கு ஒரே ஒரு பூ தான் இருக்கான்னு அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அப்போது இந்த யூனிவர்ஸ் என்ன நினச்சிக்குது, தேவதை என்ன நினச்சிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இவனுக்கு வந்து ஒரு பூ கொடுத்தா கூட அதில் சந்தோஷமே இல்லை, அப்போ இவனுக்கு பூவே கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு உயர்ந்த ஒரு பூவும் எடுத்துக்கிச்சான். இதுலேருந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மற்றவங்க வந்து முன்னேறி போகிறாங்க அப்படின்னா மற்றவங்க அடையிற வெற்றியை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கணுமா, துளி அளவு கூட பொறாமையோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் சொல்லுங்க, சாச்சா எனக்கு பொறாமைலாம் இல்லைங்க, எனக்கு ஒரு சின்ன ஏக்கம், ஒரு வருத்தம் தான், நானும் அவனும் ஒரே மாதிரி தானே உழைக்கிறோம், எனக்கு மட்டும் எதுவுமே அமைய மாட்டேங்குது அப்படின்னு வருத்தம் தான் அப்படின்னு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சின்ன வருத்தம் கூட இருக்கக்கூடாதான். என்னன்னா ஓகே அவன் வெற்றி அடைஞ்சிட்டானா ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்கட்டும் அப்படின்னு துளியளவு வருத்தம் கூட இல்லாமல் நினச்சோம்னா, அப்போ யூனிவர்ஸ் நினச்சோமோ ஓகே இவனுக்கு பணம் அப்படின்னா ரொம்ப பிடிச்சிருக்கு, சந்தோஷமாக மற்றவங்களே வாழ்த்துறான், அதனால் இவனுக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வருத்தப்படக்கூடாது. அடுத்தது செலவு நல்லா பண்ணணுமாங்க. என்னது செலவு நல்லா பண்ணணும் அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம காசு எடுத்து கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ இப்போ நான் 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டேன், இப்போ 4000 ரூபாய் தானே என்கிட்ட இருக்கு, நான் என்ன பண்ணுவேன், நாளைக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு திங்ஸ் வாங்கும்போது கவலைப்பட்டுட்டே இருக்கக்கூடாது. நம்ம செலவு பண்ணும்போது ஓகே இந்த யூனிவர்ஸ் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி செலவு பண்ணலாமா. இந்த இடத்துல வந்து எனக்கு சின்னதாக தோணுச்சு. அப்போ வந்து நிறையா இஷ்டத்துக்கு நம்ம செலவு பண்ணலாமா அப்படின்னு என்னோட கேள்விக்கு அடுத்ததே அவர் உடனே பதில் கொடுத்துட்டாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலவு பண்ணும்போது நல்ல நோக்கத்துக்காக செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ வந்து இவரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துறவி வந்து 2 பேரை கூப்பிடுறாரு. ஒருத்தர்கிட்ட காசு கொடுக்காம நீ பால் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் போய் கடைக்கார்ட்ட பால் கேட்குறான். வந்துட்டு அவர் என்னை திட்டுறாரு, காசு எடுத்துகிட்டு வராமல் எதுக்கு நீ பால் கேட்குற, ஃப்ரீயெல்லாம் தர முடியும்னு திட்டாருன்னு. அதே இன்னொருத்தர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பால் கொடுங்க, ஒரு நாய்க்குட்டி வந்து பசியில் ரொம்ப தவிச்சிட்ருக்கு அப்படின்னு போய் கேளுன்னு சொல்கிறாங்க. உடனே போய் அதே கடைக்காரர்கிட்ட இப்படி கேட்டுன்னா அவர் பால் கொடுத்துட்றாராம். அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பால் வாங்கிட்டு வந்தோன்னா ஆச்சரியம் இவங்களுக்கு. எப்படி அப்படின்னு கேட்கும்போது, நீ வந்து உனக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா உனக்கு வந்து கிடைக்காது, இதே ஒருத்தர் பசிக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு கேட்டுப்பாரு கிடைக்கும்னு. இதே தான் யூனிவர்ஸும். எப்பயுமே எனக்கு எனக்குன்னு கேட்காதீங்க, மற்றவங்களுக்குன்னு கேளுங்க, அப்போ வந்து உங்களுக்கு கிடைக்கணும். இது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தோணுச்சு. ஆனால் வந்து இதில் என்னென்னா, அதை மற்றவங்களுக்கு கொடுத்தா வந்து நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா அடுத்த மாதம் உங்களுக்கு 2000 ரூபாய் கண்டிப்பாக கிடைக்கும், நீங்கள் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பாருங்கள் அப்படின்னு நமக்கு சொல்கிறாரு. அடுத்தது நம்ம எல்லோரும் நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க, கடினமாக உழைக்கணும் கடினமாக உழைக்கணும் அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்கிறாங்கல்ல. ஆனால் இவர் சொல்கிறாரு கடினமாலாம் உழைக்க தேவையில்லை அப்படின்னு. என்ன அப்படின்னு நான் படித்து போகும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பாஸ் வந்து உங்களை கூப்பிட்றாரு, சண்டே நாளைக்கு சண்டே தான், ஆனால் உங்களுக்கு நாளைக்கு லீவ் கிடையாது, எல்லாரும் நாளைக்கு கண்டிப்பாக கம்பெனிக்கு ஒர்க் பண்ண வந்துருங்க, ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம மைண்டுக்கு என்ன தோணும், ஐயோ சண்டே வேலைக்கு போகணுமா அப்படின்னு. அதே இன்னொரு டைரக்ஷன் யோசிச்சு பாருங்க, அதே எம்டி கூப்பிட்றாரு,
நாளைக்கு நம்மளாம் ஊட்டி கொடைக்கானல் டூருக்கு போகிறோம், நாளைக்கு சண்டே எல்லாம் வந்துருங்கன்னா அப்போ நம்ம சண்டே லீவுன்னு யோசிக்குமா? இல்லை, ஏற்காடு கொடைக்கானல்லாம் போகிறோம் அப்படின்னு ஜாலியாக போவோம்ல. அப்போது நம்ம எதை செஞ்சாலும் பிடிச்சி செய்யணும். இப்போ ரஹ்மான் சார்கிட்ட போயிட்டு நம்ம வந்து மியூசிக் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை, அவர் டே ஃபுல்லாக வாசிங்கன்னா கூட வாசிப்பார் இல்லையா? அதே மாதிரி கிரிக்கெட் பிளேயர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு கஷ்டமா அப்படின்னா இல்லை, நான் டே ஃபுல்லாக விளையாடுவேன். இதே பேட்டை கொண்டு போய் மியூசிக் டைரக்டர்கிட்ட கொடுத்து விளையாடுவாங்களா? இல்லைல்ல. ஸோ அவங்க உங்களுக்கு பிடிச்சது செய்யுங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வருமானம் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட எல்லா செல்வமும் அழிஞ்சிரும். எந்த செல்வம் அழியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட திறமை. இப்போ ஒருத்தருக்கு பாட தெரியும், ஒருத்தருக்கு நல்லா டான்ஸ் ஆட தெரியும் அப்படின்னா நமக்கு மட்டும் ஓகே நான் நல்லா பாடி சம்பாதிக்க போகிறேன், நல்லா டான்ஸ் ஆடி சம்பாதிக்க போகிறேன். நம்ம இந்த டான்ஸால் நான் எத்தனை பேரை சந்தோஷப்படுத்த போகிறேன், இந்த பாட்டால் எத்தனை பேரை நான் சந்தோஷப்படுத்த போகிறேன் அப்படின்னு யோசிக்கணுமாங்க. ஓகே, இது சொல்லியிருக்காரு. அப்போ திறமையை வந்து நம்ம வந்து எப்போவுமே வேஸ்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் சொல்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் மேலே நாம் வந்து நேச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம ரொம்ப மதிக்கணும். இப்போ வந்து நமக்கு ஒரு செல்வம் இருக்குன்னா அளவுக்கு அதிகமாக நானே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்கேட்ஸ் வந்து ஒரு தடவை ரொம்ப உடம்பு முடியாமல் போயிருந்தான். அப்போ வந்து விவேகானந்தர்கிட்ட சொல்கிறாங்க, பில்கேட்ஸ்க்கு உடம்பு முடியலன்னப்போ விவேகானந்தர் சொல்கிறாராம், ஃபஸ்ட்டு அவர்கிட்ட இருக்க அமௌண்ட்டை கொஞ்சம் எடுத்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுன்னு சொல்லிடுவாங்களாம். அதை வச்சு தான் பில்கேட்ஸ் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ இந்த விவேகானந்தர் இதில் கூட ஹிஸ்ட்ரியில் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு இருக்க திறமையும் சரி செல்வங்களையும் சரி மற்றவங்களுக்கு நமக்கு போக மற்றவங்களுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி கருத்துக்களில் தான் இந்த பணவாசம் அப்படின்ற புக்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நான் படித்ததுலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பணம் சேர்க்குறது அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது கொஞ்சம் ஆன்மீக ரீதியாக வித்தியாசமாக இருந்தது. அது தமிழில் இருந்ததுனால உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு யோசித்தேன். ஸோ இதை படித்து பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இது நமக்கு ஆன்லைனில் கிடைக்குது இந்த புக்கு, மறக்காமல் படிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.